நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எத்தியோப்பியாவில் ஹேலி குபி அப்படின்ற எரிமலை கடந்த 12,000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக வெடிக்குது. இது உலகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால் ஓசோன் லேயர் டிப்ளீஷன் ஆகும், பலவிதமான பிரச்சனை வரும்னு சொல்கிறோம். இது தொடர்பாக நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் எத்தியோப்பியா டாக்டர் கிருஷ்ணராஜன் நம்மளோடு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த எரிமலை வெடிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? உலக லெவலில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? அதை பற்றி கொஞ்சம் விவரிங்க சார். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியாவோட லோக்கல் டைம் 8:40 AM ஹைலே குபின்ட்டு வேல்கனோ எரப்ஷன் ஆயிருக்குது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பிங் வேல்கனோ 12,000 years ago இது சைலன்ஸ் வேல்கனோவா இருக்குது. இப்போ இந்த ஸ்லீப்பிங் வேல்கனோ எரப்ட் ஆனதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியால இருந்து அது அப்படியே ரெட் சி மூலமா, யமன் மூலமா, ஓமன் மூலமா இந்தியா வந்துருக்குது. இப்போ இந்தியால பார்த்தீங்கன்னா டெல்லி, ஹரியானா, ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இதுலலாம் அப்படியே சல்ஃபர் டை ஆக்சைடு கேசஸ் எமிஷன் அதிகமா எமிட் ஆயிருக்கு. இதுல சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ்ல மட்டும் இல்லாம இதுல கிளாஸ் பார்ட்டிகல்ஸ், கூர்மையான கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் மட்டும், ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு சார். இது ஓசோன் டெப்ளீஷன்ஸோட இது உருவாக்கும். ஹெல்த் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில வேகுலர் எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்குது. பார்ட்டிகல் மேட்டர் 2.5, 5.0 இந்த மாதிரி பார்ட்டிகல் எமிஷன்ஸே அதிகம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அங்க த்ரெட் இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் மூலமா எத்தியோப்பியால இருந்து வர்ற இந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் அப்படியே 100 to 120 km/h ஸ்பீட்ல அப்படியே இந்தியாவுக்குள்ள மிகவும் இட் இஸ் ரியலி அலார்மிங் த்ரெட் சார் நம்மளுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தியோப்பியா கவர்மெண்ட் நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த வில்லேஜ் ஆஃப் அஃபர்டியா, எத்தியோப்பியால அஃபர்டியான்னு ஒரு வில்லேஜ்ல தான் இது ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிலோ சி லெவல்ல டேனக்கியல் டிப்ரெஷன் அந்த ஏரியால இது நடந்திருக்கு. சரி, இப்போ எத்தியோப்பியா கவர்மெண்ட்டு இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க? இதுலேருந்து எப்படி எத்தியோப்பியா மக்களை பக்கத்தில் உள்ள ஏமன், ஓமன், குறிப்பாக நம்ம இந்தியா, இது அடுத்தது சைனாவுக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வார்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க? என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த மானிட்டரி அண்ட் அட்வைசரின்ட்டு கமிட்டி இருக்காங்க சார். அது VAAC அவங்க என்னன்னாக்கா இந்த டவுலோஸ் வேல்கனிக் ஆஷ் அட்வைசரி சென்டர் அவங்க இது மானிட்டரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஷ் கிளவுட்ஸ் பற்றி அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கனாக்கா எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப்னு சொல்லியிருக்காங்க சார். இதை ஸ்டாப்னால நம்மளுக்கு ரொம்ப த்ரெட் இருக்காது. இப்போ ஆக்சுவலி இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அரௌண்ட் 10 to 15 km/h ஸ்பீட்ல சவுத் ஈஸ்ட் இந்தியா நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா MDRC, தட் இஸ் எத்தியோப்பியாஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிஷன், அவங்க தான் இந்த வேல்கனிக் எரப்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜியாலஜி சர்வே ஆஃப் எத்தியோப்பியா டு த சயின்டிபிக் பாடி அவங்க இந்த அசஸ்மெண்ட் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். இப்போ கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துருக்காங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி அசஸ்மெண்ட் சில மெஷர்மெண்ட்ஸ் யூசிங் ஜியாலஜிக்கல் அண்ட் வேல்கனிக் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா இதோட வேல்கனோ க்ளோஸ்லி மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்குனாக்கா இந்த சிஸ்மெட்டிக், இந்த கேஸ் டிஃபார்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இமிடியேட் சப்போர்ட்ஸ் நடக்குது. இப்போ நாங்கள் சொன்னோம்ல சார், இந்த அப்பர் ரீஜன் பக்கத்துல இந்த அப்பர்டீரான்ட்டு ஒரு வில்லேஜ் இருக்குதுல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமனிட்டரி சர்வீஸ் மூலமா ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் எய்ட் பண்ணிருக்காங்க. இதுல லைஃப் ஸ்டாக் கிராசிக் லேண்ட்ஸ் கண்டாமினேட்டட் பை ஆஷஸ் ஆகிறதுனால இவங்க இந்த ஹியூமனிட்டரி சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்த் மானிட்டரிங் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னாக்கா இந்த பாப்புலேஷனுக்கு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணுறது, இப்போ நிறைய சர்வே, இந்த ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் சப்ளை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து ஒரு நியூ பிகினிங் ஆஃப் ரிசர்ச் வந்து எமர்ஜ் பண்ணியிருக்கு. இப்ப வந்து இது வந்து எத்தியோப்பியா மட்டும் இது அஃபெக்ட் ஆகல. எத்தியோப்பியால இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஏமன், ஓமன், இந்தியா, பாகிஸ்தான் எல்லாம் நல்லா அஃபெக்ட் ஆயிருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a global issue. சார் இந்த 12,000 வருஷம் கழிச்சு இது ஏன் வெடிக்குதுன்னு என்ன மாதிரியான முதல்கட்ட தகவல் வருது சார்? இது 12,000 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் இது வெடிக்குது, என்ன காரணமாக இருக்கும்னு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி சொல்லுது சார்? சார் சயின்டிபிக்கா இது எப்படி பார்க்கலாம்னாக்கா, வால்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கனால இந்த மெல்டிங் ராக்ஸ் வந்து பிளாஸ்மா வந்து ரொம்ப ஹை லெவல் கொடுக்குது. இதனால ப்ரெஷர் வந்து அதிகம் பில்ட் ஆகிறதுனால கேஸ் வந்து எக்ஸ்பேன்ஸ் ஆகுது சார். இதுதான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம எத்தியோப்பியால வந்து இந்த அப்பர் ரீஜியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் ஹாட்டான ரீஜியன். இப்போ எத்தியோப்பியானாக்கா ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மவுண்டன் ரீஜியன்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த ஏரியால. சில ஏரியால ஊட்டி மாதிரி இருக்குது. சில அப்பர் ரீஜியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேண்டிக்கல் டிப்ரெஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி இருக்குது சார். ஹாட் வாட்டர்ஸ் வந்து இந்த லேண்ட்ல இருந்து அப்படியே ஹாட் வாட்டர் அந்த இடத்துல இருந்து ஸ்ப்ரிங்ஸா வருது. அப்படி நீங்க அப்படியே வச்சு எனக்கு கை வச்சா கூட உங்களுக்கு அப்படியே அது வெந்துரும் பாத்தீங்களா, அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த அர்பா மிஞ்சுன்னு ஒரு ஏரியா இருக்கு சார். அர்பானாக்கா 40, மிஞ்சுனாக்கா குளம். இந்த 40 குளத்துல 40 லேக் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து எத்தியோப்பியால நிறைய ஸ்லீப்பிங் வேல்கனோஸ் இருக்குது. ஸோ சயின்டிஃபிக்கா இது என்ன பண்றாங்கன்னாக்கா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் whenever the pressure is created the gas expands just like pressure cooker தான். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா ஒரு டைம்ல அப்படியே வெடிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து. பட் என்னன்னாக்கா இதுல என்ன ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் வந்து என்னன்னாக்கா இந்த எமிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 to 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பர் ஹவர் இதுல வந்து இட் இஸ் பாசிங் டுவர்ட்ஸ் ரெட் சி, இந்தியன் ஓஷன், ஏமன் ஓஷன். இது வந்து இட் இஸ் ரியலி இட் இஸ் இது வந்து நம்ம காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து இட் இஸ் ரியலி நம்மளுக்கே ஒரு வித்தியாசமா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது வால்கனிக் இரப்ஷன்ல எமிஷன்ஸ் வர்றது ஒரு நியூ சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸா, நியூ ரிசர்ச்சஸா எமர்ஜிங்கா வந்து இட் ஹாஸ் டு ஃபோக்கஸ் இன் ஆல் த ரிசர்ச் கம்யூனிட்டி அக்ராஸ் த குளோபல். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால சுனாமி வந்திருக்குது, இப்ப earthquake வந்திருக்குது, இந்த மாதிரிலாம் வந்திருக்குது. பட் இந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் மூலமா இந்த மாதிரி எல்லாம் வரும்னு we did not expected, and the emissions which is coming, and it creates a new scientific research between mechanical engineering, environmental engineering, chemical engineering, geological and also civil engineering integrate பண்ணி ஒரு ரிசர்ச் எடுத்து இது வந்து எப்படி இந்த எமிஷன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம், இது என்னென்ன இது இருக்கு. ஸோ we have to have a multidisciplinary research oriented and we have to find the solutions. இந்த ஆஷஸ் வந்து ஆஷ் க்ளவுட்ஸாக வரதொட்டு நிறையா சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியும். எர்த்தோட இன்னர் பார்ட்டை குறித்து நம்ம இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலான்னு சொல்கிறீங்க. மெயினாக இந்த ஆஷ் க்ளவுட்ஸ்னால ஏர் டிராஃபிக் தான் இப்போ பெரிய பிரச்சனைக்குள்ளாகுது. எல்லா வித கண்ட்ரீஸ்லேயும் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. குளோபலாக இப்போ இந்த ஏர் ட்ராவலில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் ஆமாங்க சார். இப்போ வந்து ஆஷ் கிளவுட்ஸ் வந்து இது வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் இந்த ராக் இதெல்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கு. இட் வில் பி டிஸ்டர்பிங் ஈவன் த ஏர் டிராஃபிக் ஆல்சோ. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இப்போ டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பார்ட்டிகல் மேட்டர் எமிஷன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வருது. இப்போ உங்களுக்கு இது சல்பர் டை ஆக்சைட்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா இட் வில் பி கிரியேட்டிங் லாட்ஸ் ஆஃப் பாய்சன் கேஸ் அண்ட் இட் வில் பி கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். So whatever the gases or emissions are integrated, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா it will not only disturb the air traffic or air, even it will create a என்னன்னாக்கா acid rainfalls also it will create, and it will disturb the ecological system also. So இது வந்து பாத்தீங்கன்னாக்கா it is going to be really a threat, and the respiratory problems எல்லாம் நிறைய வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால we have to create a immediate solution and immediate we have to find remedies for these things. இப்போ இந்த மாதிரி இப்போ இது மட்டும் இல்லாம we have to identify water, இன்னும் எத்தனை ஸ்லீப்பிங் வேல்கம் இருக்குது, அது இன்னும் எத்தனை டைம்ல அது இரப்ட் ஆகும், வாட் இரப்ஷன் ஆகிறதுக்கு வாட் வில் பி த ரியல் காசஸ், அண்ட் இது வந்து அது
அது ஆக்சுவலாக on இப்போ what வந்து basis அது erupt ஆகுது ஆக்சுவலாக டெல்லியில் இப்போ எந்த இதெல்லாம் விதமான நம்ம பிரச்சனையும் வரல சார். பார்ட்டிகல்ஸ் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் எபோவ்னால ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டமில் டெல்லி வந்துடுச்சு. ஆக்சுவலி இருக்கிற அட்மாஸ்பியரில் இன்னும் ஒரு பெரிய ரியாக்ஷன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தான் டெல்லியில் சொல்கிறாங்க. பட் இது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிட் ரெயின் கிரியேட் பண்ணுமா? ப்ரீத்திங் பிரச்சனை வரலன்றது தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி. இன்னும் அந்த மாதிரி மோசமாகலை. பட் இது ஆசிட் ரியாக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறோம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார் ஆமாங்க சார். இப்போ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த மானிட்டரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து இந்த விஏஏசி, இந்த டாரன்ஸ் வேலத்தனிக் ஆசிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்டாப் பண்ணதுனால இப்போ வந்து நம்மளுக்கு என்ன நம்ம we can come for a conclusion இந்த மாதிரி சல்பர் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து இட் வில் பி a limit. அந்த எக்ஸிஸ்டிங் மட்டும் தான் என்னன்னாக்கா அப்வர்ட் ஃப்ளோல இருந்து அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே கிராஸ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா நிறைய இந்த பவுண்டரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எமிஷன்ஸ் வந்து இந்த மெட்டல்ஸ்ல காஸ்டிங் பண்றதுல எமிஷன்ஸ் எல்லாம் வெளியே வருதுனால யூ கால் ரெட் ஏரியா, ஆரஞ்சு ஏரியா, கிரீன் ஏரியா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கிளாஸிஃபை பண்றீங்க. இப்போ உங்களுக்கு அப்ஃப்ளோ வந்து ஏர் வந்து அப்ஃப்ளோல இருந்து டவுன் ஃப்ளோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன எமிஷன்ஸ் இருக்குதோ அது வந்து அப்படியே இந்த கண்டமினேட்டட் ஏர் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சர்க்குலேட் ஆகும். அப்படி சர்க்குலேட் ஆகிறது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இட் இஸ் கமிங் டுவோர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் டு 10 to 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து வருது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஆகலாட்டி கூட we have to it will create a negative impact like sulfur dioxide mixing with particulate matter or the sulfur dioxide mixing with other gases, so it will create another type of reaction and it will harm. இப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு சின்ன டஸ்ட்ல பார்ட்டிகல்லே வந்து நம்ம நோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த ஏர் பிளாக் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு ஃபில்டர், சர்க்குலேட்டிங் ஃபில்டர். அது வந்து ஒரு டைனி கெப்பாசிட்டி தான் இருக்குது. நீங்க என்னதான் மாஸ்கோ என்னதான் இது வச்சாலும் these particles cannot be avoided. So we have to create a different research and we have to assess with the upflow, downflow. Another monitoring team has to integrate before இந்த volcanic eruption வர்றதுக்கு முன்னாடி டெல்லியோட ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி எப்படி இருந்தது, இப்போ இது வந்த பிறகு ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கு, அங்க இருக்கிற டெல்லியில பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வந்து தனியா ரிப்போர்ட் எடுத்து சப்மிட் பண்ணாதான் we can come for a conclusion. நிறைய வேல்யூபுல்லான இன்ஃபர்மேஷனை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை.